இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பெனிஸுங்கிறது எல்எல்பி மாதிரி தான். இதுவும் வந்துட்டு என்னது தனியாக இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் இதை ஒரு கார்ப்பரேட்டுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இஃப் இட் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் இதை கம்பெனியாகவே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெகனைஸ் பண்ண மாட்டோம். ஸோ கம்பெனிஸை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதே அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கு நிறையா வந்துட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு செப்பரேட் லீகல் என்டைட்டி. செப்பரேட் லீகல் என்டைட்டி மீன்ஸ் சம்திங் கால்டு மெம்பர்ஸ் வேறு, கம்பெனி வேறு. ஓகே, கம்பெனி ஈவன் தோ இட் இஸ் ஜஸ்ட் அ பில்டிங், அது ஒரு பில்டிங்காகவே இருந்தாலும் சரி, அதில் வேலை பார்க்குற மெம்பர்ஸை வந்து லா தனியாக தான் ட்ரீட் பண்ணும். அதோட மெம்பர்ஸையும் எப்படி தான், தட் மீன்ஸ் கம்பெனியும் எப்படி தான் தனியாக ட்ரீட் பண்ணும் ஃப்ரம் த மெம்பர்ஸ். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பிகாஸ் எல்லாமே கம்பெனியால் செய்ய முடியும் வித் இட்ஸ் ஓன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதால் கான்ட்ராக்ட் போட முடியும், அதால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், அப்புறம் அதால் லைபிலிட்டிஸ் மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயம் நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அதாலேயும் பண்ண முடியுங்கிறதுனால மெம்பர்ஸையும் கம்பெனி தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க. அதுதான் என்னது அப்படின்னா செப்பரேட் லீகல் என்டைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், சாலமன் விசஸ் சாலமன் கேஸ்லாம் இருக்கும் அன்கோ. ஓகே, சாலமன் விசஸ் சாலமன் அன்கோவோட கேஸ்லாம் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். என்னது அப்படின்னா, அங்கே வந்து சாலமன்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பார். அந்த கம்பெனியில் நிறையா லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு பணம் கொடுக்கும் போது அதுக்கு வந்து ஓனராக கொடுக்க மாட்டார். எப்படி கொடுத்துருப்பாருன்னா, கிரெடிட்டார் மாதிரி அதை ஒரு கடனை கம்பெனியோட அக்கௌண்ட்டில் எழுதியிருப்பார். தான் கொடுக்குற பணத்தை அவர் ஏதோ வந்துட்டு அதுக்கு கடன் கொடுத்த மாதிரி கணக்கு காமிச்சிருப்பார். ஓகே, ஸோ இப்போ கடைசியில் வந்துட்டு வரும்போது அந்த கம்பெனி அதுக்கடுத்து நல்லாவே ஓடல, லாஸாக தான் ஏற்பட்டுருக்கு. இவங்க அதை இப்போ வைண்டப் பண்ண போகிறாங்க. வைண்டப் பண்ண போகும்போது செப்பரேட் லீகல் என்டைட்டியோட ஃபீச்சர்னால் அவர் ஓனராக மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டார், என்னவாகவும் இருப்பார், கிரெடிட்டாராகவும் இருப்பார். எப்படி அப்படின்னா, அவர் கொடுத்துருக்க பணம் அந்த இடத்துல அவர் எப்படி கொடுத்துருக்காரு, ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா ஓனர், ஷேராக கொடுக்கல, கிரெடிட்டார்ஸாக டிபெஞ்சர்ஸாக கடன் பத்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென் தே ஆர் அ கிரெடிட்டார். ஸோ அந்த இடத்துல சாலமனை நம்ம கிரெடிட்டாராக ட்ரீட் பண்ணணும். ஈவன் தோ அவர் தான் வந்துட்டு அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணவராகவே இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்டாராக ட்ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் செப்பரேட் லீகல் என்டைட்டி. ஈவன் தோ அவங்க தான் அந்த கம்பெனியோட ஓனர், ஆனால் அவங்க கிரெடிட் கொடுத்தோடனே அவங்க கம்பெனிக்கு என்னவோ மாறிட்டாங்க, கிரெடிட்டாராக மாற்றிட்டாங்க. அப்போ அது பேர் தான் எனது செப்பரேட் லீகல் என்டைட்டி. ஓகே, அடுத்தது பெர்பெக்சுவல் சக்சஷன். பெர்பெக்சுவல் சக்சஷன் மீன்ஸ் அடுத்தடுத்து அவங்க சக்சீட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கம்பெனி. எப்படி அப்படின்னா, இப்போ கம்பெனி இருக்குது, அடுத்து யார் வந்து அதை இது பண்ண போகிறாங்க அதை பற்றிலாம் நம்ம கவலைவே பட தேவையில்ல. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து மெம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பட் மெம்பர்ஸ் தான் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர கம்பெனி என்னவா தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு என்ன ரைட்ஸ் இருக்குது, தன்னோட கம்பெனியில் அடுத்து யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கம்பெனி தான் அதை டீல் பண்ணுமே தவிர, தட் மீன்ஸ் கம்பெனியோட பேரில் முக்கியமான அஃபீஷியல்ஸ் டீல் பண்ணுவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், கம்பெனியோட லீகல் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது லாவாக பார்த்து வைண்ட் அப் பண்ணுற வரைக்கும் அது வந்து எப்போயுமே இன்னுவாகிட்டே தான் இருக்கும், சக்சீட் ஆகி போயிட்டே தான் இருக்கும். தட் மீன்ஸ் அடுத்தடுத்து இயர்ஸ்க்கு அது வந்து கோன் ஆகிட்டே தான் இருக்கும். அதை யாராவது வைண்ட் அப் பண்ணுற வரைக்கும் அதை யாராலே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்களோட ஓனர் டை ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனி அவ்வளோதான். தட் மீன்ஸ் கம்பெனியில் அந்த ஷாப் ஏதோ ஒன்று அவங்க ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அது அவ்வளோதான் கரெக்டாக. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. மெம்பர் போயிட்டாலுமே சரி என்ன இருக்கும், கம்பெனி அது பேசாட்டி எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பெர்பெக்சுவல் சக்சஷன். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன்னா நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு ஹியூமன் பீயிங் என்னென்ன பண்ணுமோ அதையுமே ஒரு கம்பெனியால் செய்ய முடியும். இந்த ரைட்ஸ் எல்லாம் அதுக்கு யார் கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்டால் லா கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் லீகல் பர்சன். ஆனால் அது ஒரு ஹியூமன் பீயிங்கா இல்லை. ஸோ அதனால அது என்ன சொல்லிட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நமக்கு கொடுத்துருக்க மாதிரியே லா வந்து கம்பெனிக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அது ஒரு லீகல் பர்சன். ஆனால் அது வந்துட்டு பில்டிங், ஜஸ்ட் அ பில்டிங், ரைட்? ஸோ அதனால் அதை ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சனாக மாற்றி வச்சுருக்காங்க. அதனாலேயும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், நிறையா லைபிலிட்டிஸ் மேக் பண்ணலாம், நிறைய கான்ட்ராக்டில் சைன் பண்ணலாம், இத்தனை இது கம்பெனியால் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் லீகல் பர்சனாலிட்டி. அண்ட் காமன் சீல் மீன்ஸ் கம்பெனியால் சைன் போட முடியுமான்னு கேட்டால் சம்திங்ஸ் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து காமன் சீல் வச்சுருக்கோம். இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. 2013 கம்பெனிஸ் ஆக்ட் படி அது இப்போ கம்பல்சரி கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா அவங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்காம கூட இருக்கலாம். ஓகேவா? பட் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதுதான் என்னது கம்பெனியோட சைனும், இல்லைன்னா கம்பெனியோட நேம் தான் என்னது அதோட சைன்.
அடுத்தது கார்ப்பரேட் வெயில். நான் முதலே சொல்லிட்டேன், கார்ப்பரேட் வெயில் மீன்ஸ் வெயில்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் திரை. ஓகே, மெம்பர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் நடுவில் போட்டிருக்க ஒரு திரை தான் என்னது கார்ப்பரேட் வெயில். ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் வெயில் மீன்ஸ் செப்பரேட் த கம்பெனி ஃப்ரம் த மெம்பர்ஸ்லேருந்து கம்பெனி நான் என்ன பண்ண போகிறேன், செப்பரேட் பண்ண போகிறேன். கம்பெனிஸ் வேறு, மெம்பர்ஸ் வேறு, 2 பேருமே நான் தனித்தனியாக தான் ட்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது பேர் தான் கார்ப்பரேட் வெயில். ஏன் அப்படின்னா நடுவில் என்ன இருக்குது, வெயில் இருக்குது, தட் மீன்ஸ் திரை இருக்குது. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் சாலமன் விசஸ் சாலமன் கேஸ்லாம். அடுத்தது வந்துட்டு இதுக்கு எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. யாரும் இதை வச்சுட்டு எந்த விதமான அட்வான்டேஜஸும் எடுத்துக்கக்கூடாது, கரெக்டாக. ஸோ அதனால் எப்போயுமே லா எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கும். அதில் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் த கம்பெனி. ஓகே, ஸோ இப்போ மெம்பர்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, மெம்பர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, சம்டைம்ஸ் எங்கே இருந்தாலும், பட் கம்பெனி எந்த இடத்துல இருக்கோ அதுதானே வந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் திங். இப்போ கம்பெனி வந்துட்டு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, தட் மீன்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் அதோட மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரினில் இருக்காங்க. ஃபாரினில் இருக்கிறவங்க தான் அந்த இந்தியன் கம்பெனியை வந்துட்டு இந்தியன் கம்பெனின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க இங்கே தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது பேர் என்னது, ஃபாரின் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தட் மீன்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே வெளியே இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு கம்பெனியோட பிஸ்னஸ் ஃபுல்லாகவே இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கும். தட் மீன்ஸ் இந்தியாவுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு ஏதாவது ஃபாரின் கம்பெனி உள்ளே வந்திருக்கு. அந்த ஃபாரின் கம்பெனி நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்க, நம்ம கூட வந்துட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ எனிமி கண்ட்ரீஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யார் கூட நம்ம வார் நடத்துகிறோம் அப்படின்னா அவங்க தான் யார், எனிமி கண்ட்ரீஸ். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிற மெம்பர்ஸ் அந்த கம்பெனியை ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க, அதை வந்து அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தென் அந்த இடத்துல அந்த கம்பெனியோட கேரக்டர் என்னவாகுது, எனிமியாக மாறுதா. ஸோ ஒரு கம்பெனியோட கேரக்டரை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த வந்து கார்ப்பரேட் வெயில நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் கம்பெனியை பார்க்க மாட்டோம், மெம்பர்ஸை தான் பார்ப்போம். இனி வர சுச்சுவேஷன் எல்லாமே எக்ஸப்ஷன் கீழே என்னென்ன வரும் அப்படின்னா கம்பெனியும் மெம்பர்ஸும் ஒன்று, மெம்பர்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் கம்பெனி, கரெக்டாக. ஸோ எல்லோரும் தப்பு பண்ணிட்டு கம்பெனி மேலே பழிய போட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளால் அதை வந்துட்டு அரெஸ்ட்டும் பண்ண முடியாது, ஜஸ்ட் அ பில்டிங், ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மெம்பர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், லயபிள் பண்ணுவோம். ஓகே, 2 பேருமே ஒன்றா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல யார் வந்து உள்ளே வருவா, மெம்பர்ஸ் உள்ளே வருவாங்க இஃப் தே ஆர் எனிமி கண்ட்ரீஸ். அடுத்தது ப்ரொடெக்ட் டேக்ஸ். சில நேரம் திங்ஷா பட்டர்ஜி, ரைட். ஸோ அப்படி ஒரு கேஸில் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், திங்ஷாங்கிற பர்சன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறையா வந்து சப்சிடரி கம்பெனிஸ் ஆரம்பிப்பார். சப்சிடரி கம்பெனிஸ் மீன்ஸ் இட்ஸ் அ பேபி கம்பெனிஸ். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அதுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட மெயின் ஷேரை வந்து நான் வந்து 51% மேலே பிடிச்சிட்டேன்னா சப்சிடரின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அது ஜென்ரலாக இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பேபி கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே அது இருக்குது, நீங்கள் தான் அதை வந்துட்டு ரன் அப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி ஒரு சப்சிடரி கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அந்த கம்பெனிலாம் ஆரம்பித்தா அதுலேருந்து வந்து வர பணம்லாம் என்னவாகும், அவருக்கு ப்ராஃபிட், அவருக்கு ஒரு இன்கம், கரெக்டாக. பட் ஆனால் அவர் இன்கமாக காட்டல, அவர் என்னவா காட்டிட்டார் அப்படின்னா அந்த கம்பெனிஸ்லாம் எனக்கு அது வந்து கிரெடிட்ஸாக கொடுத்துருக்கு, தட் மீன்ஸ் கடன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி காமிக்கிறனால அந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வரும், அது லோன் சைடு போயிடும். அந்த அமௌண்ட்லாம் எந்த சைடு போயிடும், லோன் சைடு போயிடும். எப்போயுமே இன்கமுக்கு மட்டும்தான் டேக்ஸ் போடுவாங்க, லோனுக்கு டேக்ஸ் போட மாட்டாங்க. யாரும் கடன் வாங்குறதுக்கு வட்டி கிட்ட மாட்டாங்களே. ஸோ அதனால் இன்கமுக்கு மட்டும்தான் டேக்ஸு, லோனுக்கு கிடையாது. அதனால இதை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாத்தையும் லோன் அக்கௌண்ட்டில் காமிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த மாதிரி டேக்ஸ் கேட்டாமல் தப்பிச்சிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே கம்பெனி தான் தப்பு பண்ணிச்சு நம்மளால சொல்லிட்டு போக முடியாது. ஸோ அதனால் பின்னாடி இருக்கிற மெம்பரை பிடிச்சி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லயபிள் பண்ணுவாங்க இஃப் இட் இஸ் கேஸ் ஆஃப் த டேக்ஸ். ஓகே, டேக்ஸ் கேட்டாமல் யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லிஃப்டிங் ஆஃப் த கார்ப்பரேட் வெயில் நடக்கும். அடுத்தது டு அவாய்ட் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ். லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் சம்திங்ஸ் கண்டிப்பாக அவங்க சில ஆப்ளிகேஷன்ஸ் அவங்க லீகலி பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி லீகல் ஆப்ளிகேஷனை வந்து அவங்க பண்ணாமல் தவிர்க்கும் போது அப்படி ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் லைபிள் ஆவாங்க, மெம்பர்ஸ் தான் லைபிள் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிமிட்டுக்கு மேலே ப்ராஃபிட் போயிடுச்சு அப்படின்னா தென் அதை போனஸாக எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, போனஸாக கொடுக்காம அந்த ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா அந்த ப்ராஃபிட்டெல்லாம் வச்சு நான் புது கம்பெனி ஆரம்பித்தேன், இல்லை நான் வேறு ஏதோ வந்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிலாம் வந்துட்டு தப்பாக கணக்கு காட்டுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது வந்துட்டு தன்னோட லீகல் ஆப்ளிகேஷன் அவங்க செய்யாமல் தவிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லிஃப்டிங் ஆஃப் த கார்ப்பரேட் வெயில் நடக்கும். ஓகே,
அப்புறம் சப்சிடரிஸை வந்து ஒரு ஏஜெண்ட்டாக பயன்படுத்துறது. சப்சிடரிஸை ஏஜெண்ட்டாக பயன்படுத்துறது மீன்ஸ் இப்போ அதில் ஒரு கேஸ்லாம் இருக்கும். என்னது அப்படின்னா, அவங்க ஒரு கம்பெனி இருக்கும், மெயின் கம்பெனி. இப்போ ஏ தான் மெயின் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியால் அதோட ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்குன்னா லைசன்ஸாக வாங்க முடியல. ஸோ அதனால் அது என்ன பண்ணுச்சு, ஒரு குட்டி சப்சிடரி கம்பெனியை ஆரம்பிச்சிச்சு. அதை ஆரம்பித்து அந்த பேரில் சப்சிடரி கம்பெனியோட பேரில் போய் அந்த லைசன்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. அது சப்சிடரிக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் வந்துட்டு லைசன்ஸை கொடுத்துட்டாங்க. அந்த லைசன்ஸை வாங்கி இந்த மெயின் கம்பெனி தன்னோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ லைசன்ஸ் வாங்கினது சப்சிடரி கம்பெனி, ஆனால் வேலை பார்த்துட்டு இருக்கிறது மெயின் கம்பெனி. இந்த மாதிரி சப்சிடரியை ஒரு ஏஜெண்ட்டாக பயன்படுத்தி கூட நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுங்கிறக்காண்டி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்பெனி லைபிள் ஆகாது. யார் லைபிள் ஆவா? பின்னாடி இருக்கிற மெம்பர்ஸ் லைபிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லிஃப்டிங் ஆஃப் த கார்பரேட் வெயில், தட் மீன்ஸ் அந்த திரையை தூக்கிடுவாங்க. அடுத்தது கம்பெனிஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ். எப்படிலாம் ஒரு கம்பெனி கிளாஸிஃபை ஆகிருக்குங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறையா விதமாக ஒரு கம்பெனியை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லயபிலிட்டி. ஓகே, லயபிலிட்டி மூலியமாக ஒரு கம்பெனி எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷேர்ஸ் மூலியமாக அது வந்து சம்டைம்ஸ் லிமிட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if it is limited by the shares, then it is called limited liability. அது என்னது ஷேர்ஸ் வரைக்கும் மட்டும் லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ அவங்க ஏதாவது வந்துட்டு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஷேர்ஸை மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த கடனை திருப்பி பே பண்ணல அப்படின்னா அந்த லைபிலிட்டிக்கு எது மட்டும்தான் லைபிள் ஆகும், அவங்களோட ஷேர்ஸோட பங்கு வரைக்கும் மட்டும்தான் லைபிள் ஆகும். இப்போ நீ ஒரு 10 ஷேர்ஸ் வச்சுருக்கேன்னா அந்த 10 ஷேர்ஸோட அமௌண்ட்டை மட்டும் தான் நீ பே பண்ணுமே தவிர அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் 10ல் 7 ஷேர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க, மிச்சம் 3 பே பண்ணலாம், அதை மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும். மற்றபடி நீங்கள் பர்சனலாக எந்த விதத்துலையுமே லைபிள் ஆக மாட்டீங்க. தட் இஸ் கால்ட் லிமிட்டட் பை ஷேர்ஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் லிமிட்டட் பை ஷேர்ஸ். அண்ட் தென் கேரண்டி. கேரண்டி மீன்ஸ் வாட்? கேரண்டி மீன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டட் பை ஷேர்ஸ் தான். எப்போயுமே ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் வரைக்கும் தான் லைபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கேரண்டியாக வேறு ஏதாவது அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை உங்கள் கிரெடிட்டாக இருக்குது, நீங்கள் இன்னும் உங்களோட வந்து உங்களோட எஃபிஷியன்சியை நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கேரண்டி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, இதில் நாங்கள் ஏதாவது டிஃபால்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கேரண்டியாக ஷேர்ஸ் மட்டும் தர மாட்டோம். லிமிட்டட் பை ஷேர்ஸ் மட்டும் இல்லை, கேரண்டியாக இந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் எங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கலாம், நாங்கள் அது வரைக்கும் லைபிள் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கேரண்டியாக வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 100 ருபீஸ் ஆட் பண்ணிட்டாலும் நீங்கள் அவங்க கேட்கும் போது எவ்வளோ கேட்பாங்க, 100 ருபீஸ் வரைக்கும் தான் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. அதுக்கு மேலே யாரும் கேட்க முடியாது. மெமோரண்டத்தில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதிடணும். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், தட் இஸ் கால்டு சார்ட்டர் ஆஃப் கம்பெனி. எப்போயுமே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் போட்டுருவாங்க. அந்த ரூல்ஸை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதி வச்சுருப்பாங்க. அதுதான் எனது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அதில் வந்துட்டு கேபிட்டலில் அது லிமிட்டட் பை ஷேர்ஸாக லிமிட்டட் பை கேரண்டியான்னு ஒரு கிளாஸ் இருக்கும், கேபிட்டல் கிளாஸ்னு. அந்த கிளாஸில் அதை காமிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ கேரண்டி அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எழுதிடணும். ஈவன் 100 ருபீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கீங்களோ அவ்வளோதான் அவங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, கேட்க போகிறாங்க. அடுத்தது அன்லிமிட்டெட் கம்பெனி. அன்லிமிட்டெட் கம்பெனி மீன்ஸ் சம்திங். இதெல்லாம் எந்த மாதிரி கம்பெனிஸ்னால் பர்சனலி லைபிள், ஷேர்ஸ் இல்லை, கேரண்டியும் கிடையாது. அதுக்கடுத்து எது துறைக்கு வர போகிறாங்க, பர்சனல் வரைக்கும் வர போகிறாங்க. தட் மீன்ஸ் நீ பே பண்ணல அப்படின்னா உன்னோட பர்சனல் அசட்ஸு, உன்னோட பர்சனலான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தூக்குவோம். அதுதான் எனது பர்சனல் லைபிலிட்டி, அன்லிமிட்டெட் கம்பெனி. ஓகே, அடுத்தது மெம்பர்ஸ். சம்டைம்ஸ் மெம்பர்ஸை வச்சு கூட இப்படி ஒரு கம்பெனிஸ் வந்து பிரியும். எந்த மாதிரி மெம்பர்ஸை வச்சு பிரியும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 person கம்பெனி. ஓகே, 1 person கம்பெனி. 1 person கம்பெனி மீன்ஸ் இப்போ இது நியூலி லான்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு இத்தனை பேர் வேணும், அதுவும் ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னா ஒரு 7 பேராவது வேணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ எத்தனை பேர் வரைக்கும் தான், ஓகே எத்தனை பேர் வரைக்கும் தான் ஃபுல்லி 1 person கம்பெனி மீன்ஸ் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த கம்பெனி அதை எடுத்து நடத்திட்டு போகலாம். அவங்க தான் யார், 1 person கம்பெனி. ஓகே, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பர்சன் தான். அதனால் அதுக்கடுத்து வந்துட்டு இந்த அவருக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி யார் நடத்துவா, ஸோ அந்த ஒரு கொஷின் வருதுல்ல. ஸோ அடுத்து யார் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதோட நாமினியோட பேரையும் அந்த மெமோரண்டத்தில் எழுதியிருக்கணும். ஓகே, உங்களுக்கு மெமோரண்டம்னா இப்போ என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மெமோரண்டமில் அடுத்து சக்ஸஷன் கிளாஸ்ன்னு வந்துட்டு 1 person கம்பெனிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னது, சக்ஸஷன் கிளாஸ். சக்ஸஷன் மீன்ஸ் அதுக்கடுத்து யார் வர போகிறாங்க, யார் அடுத்து சக்சீட் ஆகி வர போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் அதை பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மெமோரண்டத்தில்
நாமினியோட பேர் போட்டிருக்கணும். அவங்க பேரை எழுது நாமினி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேலை என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அடுத்து வருவாங்க அப்படின்னு நான் வந்து ஃப்ரெண்டோட பேரை எழுதில் போடணும் அப்படின்னா நாமினிங்கிற பாக்ஸில் போடணும். அவங்க பேர் நாமினி. ஓகே, இப்போ அந்த நாமினி பர்சன் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி, ஆமாம் நான் இந்த பர்சன் வந்து இவருக்கு அடுத்து நான் தான் வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு கன்சென்ட்டுக்கு ஒரு ஓகே சொல்லியிருக்கணும். ஓகே சொல்லி கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா நான் பேசாட்டி சும்மா வந்துட்டு யாருமே இல்லாமல் நான் பேசாட்டி மட்டும் ஒரு பேர் போடக்கூடாது. கரெக்டாக? ஸோ நாமினி பெர்சனோட கன்சென்ட்டே வாங்கி நான் அதோட டாக்குமெண்ட்டே அட்டாச் பண்ணியிருக்கணும். அடுத்து 3வது பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பெர்சன் வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் 182 டேஸாவது இந்தியாவில் அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க பேர் என்னது இந்தியன் சிட்டிசன். இல்லை அப்படின்னா அவங்க ஃபாரின் நான் ரெசிடென்ட் ஆஃப் த இந்தியா. ஓகே, இந்த மாதிரி இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க மட்டும்தான் யாராக வருவாங்க? நாமினியாக வருவாங்க. அதர்வைஸ் தே வில் நாட் கம் அஸ் அ நாமினி. ஓகே, தென் ஒரு ஒன் பர்சன் கம்பெனி வந்துட்டு ஒரு பேங்க் கம்பெனியாவோ இல்லை நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாவோ மாற முடியுமான்னு கேட்டால் மாற முடியாது. நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டுக்கு ஏர்ன் பண்ணாது. ஜஸ்ட் அது செக்ஷன் 8 கம்பெனி சொல்லிட்டு தனி செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. என்னது அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு சோஷியல் வெல்ஃபேர் மோட்டிவில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி ஒரு கம்பெனியாக ஓபிசியால் மாற முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பீப்புள்ஸ் வேணும். ஸோ அதனால் ஓபிசியால் பேங்க் கம்பெனி அப்புறம் இந்த மாதிரி செக்ஷன் 8 கம்பெனிஸ் எல்லாம் மாற முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்தது இதால் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி அதுக்கடுத்து வேணால் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றினாலும் மினிமம் வந்து அது 2 இயர்ஸாவது வெயிட் பண்ணணும். அதர்வைஸ் ஒருவேளை சில கட்டாயம் இருக்கும். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒருவேளை இதோட டேர்ன் ஓவரே ஒரு 2 வருஷத்தில் அதோட டேர்ன் ஓவரே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு 2 crores இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே வந்துட்டு அதோட டேர்ன் ஓவர் போயிடுச்சு அப்படின்னா தென் 1% கம்பெனி கம்பல்சரிலி இட் ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு எ ப்ரைவேட் கம்பெனி. அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியை தன்னை அதுக்கடுத்து மாற்றிக்கணும். ஓகே, ஸோ அது வந்துட்டு அடுத்த மெயின் பாயிண்ட்டு. அப்புறம் அதோட வந்துட்டு ஸ்டார்ட் அப் கேபிட்டலே எந்த அளவுக்கு ஒரு 10 lakhs கிட்ட வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டலே. டேர்ன் ஓவருங்கிறது உங்களோட ரெவன்யூ. ஓகே, டேர்ன் ஓவருங்கிறது உங்களோட ரெவன்யூ, நீங்கள் சம்பாதிக்கிற வருமானம். அது வந்து 2 crores மேலே இருக்கணும். அடுத்தது வந்துட்டு 10 lakhs மேலே வந்துட்டு உங்களோட நீங்கள் ஸ்டார்ட் அப் போடுற கேபிட்டலே 10 lakhs மேலே இருக்குன்னா யூ ஷுட் கன்வெர்ட் இன்டு எ ப்ரைவேட் கம்பெனி. அப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நீங்கள் 1% கம்பெனியாகவே ஃபர்கவுன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், உங்களோட வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். எந்த சுச்சுவேஷன்? 10 lakhs 2 crores மேலே உங்களோட டேர்ன் ஓவரோ இல்லை கேபிட்டலோ போயிடுச்சு அப்படின்னா. ஓகே, தென் ப்ரைவேட் கம்பெனி மீன்ஸ் சம்திங். அதுவுமே வந்துட்டு சில பர்சன்ஸால் தான் இருக்கும். மினிமம் வந்து அதில் என்னது 2, மேக்ஸிமம் வந்து 200. ப்ரைவேட் கம்பெனியை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னா ஆர்பிடி. ஓகே, ஆர் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். ரெஸ்ட்ரிக்ஷன் மீன்ஸ் வாட்? அதை வந்து ஒரு வகையில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ தான் 200% தான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட அட்மோஸ்ட் மெம்பர்ஸாக இருக்கலாம்னு சொல்லி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது 2வது வந்துட்டு ப்ராகிபிஷன். பி மீன்ஸ் ப்ராகிபிஷன். ப்ராகிபிஷன் மீன்ஸ் வாட் அப்படின்னா அதோட பெய்டப் ப்ராகிபிஷன் மீன்ஸ் தன்னோட ஷேர்ஸ் அது எங்கேயுமே போய் வந்து பப்ளிக்காக என்ன பண்ண முடியாது, லிஸ்ட்டு பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்லேயோ வேறு ஏதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ தன்னோட ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணி பப்ளிக்கிட்ட பணம் கேட்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு தன்னோட ஷேர்ஸ் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்னோடய ஷேர்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தன்னோட பேரை. அப்படி லிஸ்ட்டு பண்ணும்போது நம்ம பிடிச்சவங்க இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த ஷேர்ஸை வாங்கிப்பாங்க. அப்போ அந்த காசு யார்கிட்ட போகும்? காசு வந்துட்டு அவங்கள்ட்ட போகும். கரெக்டாக? தட் மீன்ஸ் காசு வந்து அந்த கம்பெனிக்கு போகும். இது பேர் தான் வந்துட்டு பப்ளிக் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இதை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா யூ செட் இட் அஸ் ப்ரைவேட். நீங்கள் தான் உங்கள் கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனின்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்களே போய் பப்ளிக் கிட்ட பணம் கேட்கலாமா? கூடாது இல்லை. ஸோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தேட் இஸ் ப்ராகிபிட்டட் மீன்ஸ் தடை செய்யப்பட்டது. நீங்கள் பப்ளிக் கம்பெனி மாதிரி போய் வந்துட்டு பப்ளிக் கிட்ட காசு கேட்க முடியாது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட பேரை லிஸ்ட் பண்ண முடியாது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஃபஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். 200 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் இருக்க முடியும். 2வது வந்துட்டு ப்ராகிபிஷன்ஸ். அடுத்தது வந்துட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸையும் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் மீன்ஸ் உங்களோட ஷேர்ஸை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதுங்கிறது நாட் பாசிபிள். ஓகேவா? ஓகே, இந்த 3 விஷயம் தான் அடுத்தது இதில் என்னது அப்படின்னா இதோட பெய்டப் கேபிட்டல், அப்புறம் இதோட டேர்ன் ஓவர்ஸ், இதெல்லாம் இந்தந்த ரேட்டில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு
ரொம்ப முக்கியமானது மினிமம் 2% to 100%. அதுதான் ரொம்ப முக்கியம் ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்துட்டு இதோட ஷேர்ஸை யார்ட்டையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது ஸ்மால் கம்பெனி. ஸ்மால் கம்பெனி மீன்ஸ் வாட்? ஸ்மால் கம்பெனி இஸ் ஆல்சோ ப்ரைவேட் கம்பெனி மாதிரி தான் அது ஒன்று. பட் இவங்க எல்லாத்தையுமே ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் மினிமமாக வந்துட்டு அவங்க போட்டு கேபிட்டல் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட டேர்ன் ஓவரும் ரொம்ப கம்மியாக வரும். டேர்ன் ஓவர் மீன்ஸ் ரெவன்யூ. ஓகே, கேபிட்டலாக அவங்க கம்மியாக போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வர ரெவன்யூவும் கம்மியாக இருக்கும். எல்லாமே இந்த லிமிட்டட் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த லிமிட்டட் அமௌண்ட்டுக்குள்ளே வந்து அது வந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்டு ஸ்மால் கம்பெனி. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்மால் கம்பெனிஸ் மினிமம் வந்துட்டு அதோட பெய்டப் கேபிட்டலே வந்துட்டு 10 lakhs கிட்ட இருக்கணுமா, சம்திங் லைக் தட். 10 lakhs. அடுத்தது வந்து அதோட டேர்ன் ஓவருமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 2 crores அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு டேர்ன் ஓவர் கம்மியாக வருது, அப்புறம் அவங்க கேபிட்டலும் கம்மியாக தான் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது பேர் தான் என்னது, ஸ்மால் கம்பெனி. அந்த ஸ்மால் கம்பெனிக்குன்னு சில வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மால் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணிக்கலாமா, அதை வந்துட்டு யாராலையும் வந்துட்டு ஹோல்டிங் கம்பெனியாவோ சப்சிடி கம்பெனியாவோ வச்சுக்க முடியாது. தன்னோட ஷேர்ஸை அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யாரையும் அதை ஹோல்டிங்காவோ சப்சிடரியாவோ பிடிக்க முடியாது. ஓகே, ஹோல்டிங் மீன்ஸ் நான் வந்து ஒரு கம்பெனியை பிடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் தான் எனது ஹோல்டிங். தட் மீன்ஸ் ஒரு 51% ஷேர் ஆஃப் அ கம்பெனி என் கையில் இருக்குன்னா நான் தான் எனது ஹோல்டிங் கம்பெனி. அடுத்து யாரோட 51% ஷேர் வந்து என்கிட்ட வச்சுருக்கேனோ யாரோட, அப்போ எனக்கு கீழே இருக்கிறவங்க தான் யார், சப்சிடரி, அவங்க தான் என்னோட பேபி கம்பெனி. ஓகே, ஸோ 51% ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 51% நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் அந்த இதிலே வந்துட்டு என்னது மெஜாரிட்டி மாதிரி. ஏன்னா 100ல் பாதி 51 போயிட்டால் நம்ம தானே மெஜாரிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வந்துட்டு சப்சிடரி கம்பெனி. அந்த மாதிரி யார் ஒரு 51% வந்து பிடிச்சிருக்காங்களோ அவங்க ஹோல்டிங், அது கீழே இருக்கிறது சப்சிடரி. ஓகே, பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனிங்கிறது நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்த எல்லாத்துக்குமே ஆப்போசிட். என்னென்ன அப்படின்னா, இதில் வந்து மினிமம் வந்து 7% இருக்கணும். ஏன் அப்படின்னா சம்திங் நார்மல் திங்ஸையாவது அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு மினிமம் 7 பேர் இருக்கணும். ஓகே, அடுத்தது மேக்ஸிமம் வந்துட்டு எத்தனை பேர்னாலும் இருக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம அங்கே என்ன பார்த்தோம், 200 தானே பார்த்தோம், பட் இங்கே நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு பப்ளிக் கம்பெனியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், தன்னோட ஷேர்ஸ் அவங்க ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், பப்ளிக் கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் கேட்க முடியும், எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் தன்னோட பப்ளிக் கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பப்ளிக் கம்பெனியும் கண்டிப்பாக போய் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சிலது தான் லிஸ்ட் பண்ணும், சிலது லிஸ்ட் பண்ணாது. அது லிஸ்டட் அன்லிஸ்டட்னு பிரிப்பாங்க. ஓகேவா, ஸோ லிஸ்ட்டு பண்ணுற கம்பெனி எல்லாமே எது கீழே வரும்னா லிஸ்டட் கீழே வரும். தட் மீன்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதோட பேரை கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்காண்டி பப்ளிக் கிட்டே கேட்பாங்க, நம்ம கிட்டே கேட்பாங்க, நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதை கூட நான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இது பப்ளிக் கம்பெனி. நிறைய பேர் பப்ளிக் கம்பெனின்னு நினைக்கும் போது அது கவர்மெண்ட் கம்பெனின்னு நினைப்பாங்க. நோ, அது பப்ளிக்கோட மணி வச்சு ஆரம்பிக்கிறது. நம்ம கொடுக்குற சின்ன சின்ன ஷேர்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோல் பிஸ்னஸாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இது கீழே வரும். ஸோ மெயின் திங் வந்து 1% கம்பெனிக்கு உண்டான அந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். என்னது, அதால் பேங்க் அக்கௌண்ட் மாற்ற முடியாது, பேங்க்காக மாற்ற முடியாது, செக்ஷன் 8 மாற்ற முடியாது, அப்புறம் நாமினிஸ் இருந்துச்சுன்னா இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கலாம்னு சொன்னால. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் தான் கேஸ்லாஸ் வரும். ஸோ அதில் தான் நம்ம மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ அடுத்தது ஹோல்டிங் அந்த அசோசியேஷன் சப்சிடரி கண்ட்ரோல் மூலிமா, நான் இவ்வளோ நேரம் சொன்னது மெம்பர்ஸ், இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல். அப்போ கண்ட்ரோல் மூலிமா எப்படி ஒரு கம்பெனியை பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வந்துட்டு 4 பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு இதிலலாம் எதில் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட்டெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் எது கீழே வரும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தியரி கீழே வந்துடும். எப்போயாவது ஒரு தியரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா இதில் வந்து கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோல்டிங் ஒரு சப்சிடரி கம்பெனி, நான் முதலே சொல்லிட்டேன், ஹோல்டிங் மீன்ஸ் வாட், ஒரு கம்பெனியோட 2 சுச்சுவேஷன் தான். ஓகே, ஹோல்டிங் ஆர் சப்சிடரி டிஃபைன் பண்ண போகிறது 2 சுச்சுவேஷன் தான். என்னது அது 2 அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் திங் இஸ் 51% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் ஹோல்டிங் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் அந்த 51% ஆஃப் த ஷேர்ஸ் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்குன்னு வச்சுப்போம், பி கம்பெனியோட 51% ஷேர்ஸ் வச்சுருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் கால்ட் ஹோல்டிங் கம்பெனி. ஓகே ஓகே ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, கம்போசிஷன் ஆஃப் த டேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதனது கம்போசிஷன் ஆஃப் த டேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, கம்போசிஷன் மீன்ஸ் வாட், அது எப்படி மேடப் ஆகிருக்கணும், எத்தனை பேர் இருக்கணும், யாரை அப்பாயிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி முக்கியமான டெசிஷன்ஸ்.
கரெக்ட். ஸோ அதில் எத்தனை டேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கணுங்கிற முக்கியமான டிசிஷன்ஸை யார் எடுக்கணும், ஒரு ஹோல்டிங் கம்பெனிக்கிட்ட இருக்கு, இல்லை ஒரு கம்பெனிக்கிட்ட அது இருக்குது அப்படின்னா தென் தட் இஸ் கால்டு ஹோல்டிங் கம்பெனி. ஓகே, இந்த ரெண்டு இதுவுமே ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யார் அந்த கண்ட்ரோலை வச்சுருக்காங்களோ அவங்க பேர் ஹோல்டிங். யாரோட கண்ட்ரோல், தட் மீன்ஸ் அதுக்கு கீழே இருக்கிற இது அந்த கம்பெனியை பிடிச்சிருக்காங்களோ அந்த கீழே இருக்கிற கம்பெனி என்னது தான் சப்சிடரி. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இது என்னது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று தட் இஸ் கால்டு சம்திங் கால்டு 51% ஆஃப் த ஷேர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஹோல்டு பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு அதோட கம்போசிஷன் ஆஃப் தி டேரக்டர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தான் யாரும் ஹோல்டிங் கம்பெனி. நமக்கு கீழே நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த சின்ன கம்பெனி தான் வந்துட்டு சப்சிடி, தட் இஸ் கால்ட் பேபி கம்பெனி. ஓகே ஓகே அடுத்தது வந்துட்டு அசோசியேட்டட் கம்பெனி. அசோசியேட்டட் கம்பெனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் பேர்லேயே இருக்க அசோசியேஷன். ஓகே, அசோசியேஷன். ஸோ இதுலேயே ஷேர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, பட் ரொம்ப இருக்காது. ஓகே, ரொம்ப இருக்காது. நாட் லெஸ் தென் 20%, நாட் லெஸ் தென் 20%. 20%க்கு கீழே அவங்க வச்சுருக்கக்கூடாது. அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் வச்சுருக்கலாம், இல்லை பட் லெஸ் தென் 50. ஓகே, ஒரு 50க்கு வந்து கீழே வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து மேலே இது 20க்கு மேலே 50க்கு கீழே இப்படி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன சொல்லலாம், இந்த மாதிரி இதை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 50 வந்துச்சுன்னா ஒரு பாதியாவது கிடைக்கும்னு சொல்லலாம். 51 போயிட்டோன்னா நம்ம தான் மெஜாரிட்டி, ஸோ அதனால் நம்ம ஹோல்டிங்னு சொல்லலாம். பட் இதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அசோசியேஷன் கம்பெனி. நம்ம அவங்க கூட ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் மாதிரி வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது, பட் ஐ ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஒரு 30% ஷேர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் சொல்கிறதே அவங்க கேட்பாங்க. என்னோடய ஒப்பீனியன்ஸும் அவங்க ரொம்ப முக்கியம் தான், கரெக்டாக. ஸோ அப்போ என்கிட்ட ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குமே தவிர என்கிட்ட மேஜர் கண்ட்ரோல் இருக்காது. ஹோல்டிங் சப்சிடரி மாதிரி இங்கே மேஜர் கண்ட்ரோல் இருக்காது, பட் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், என் டிசிஷன்ஸே எங்களுக்கு வந்து திணிக்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் அசோசியேஷன் கம்பெனி. இதில் மெயின் திங்க் என்ன அப்படின்னா நாட் லெஸ் தென் 20% அண்ட் நாட் மோர் தென் 50%. ஓகே, ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா அசோசியேட்டட் கம்பெனிஸில் இதை வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி இருக்கும், இன்னொரு கம்பெனி இருக்குது, ரெண்டு பேருமே ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்னால் ரெண்டு பேர்ட்டையுமே என்ன கொடுக்க மாட்டாங்க, மெஜாரிட்டி கொடுக்க மாட்டாங்க, பாதி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ரைட். ஸோ அதை ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக்லி வந்து கண்ட்ரோல்ஸ் கீழே வருது. இதை வந்து ஒரு தடவை தியரிஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட். நான் முதலே சொல்லியிருக்கேன், எல்லா பப்ளிக் கம்பெனிஸும் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் தேவையில்லை. சில பப்ளிக் கம்பெனிஸ் தான் லிஸ்ட் பண்ணும். ஸோ அந்த லிஸ்டட் பண்ணியிருக்கிறதெல்லாம் எது கீழே வரும், லிஸ்டட் கம்பெனிஸாக வரும். தட் மீன்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தன்னோட பேரை கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் லிஸ்டட் கீழே வரும். இல்லை கேட்கல, அதெல்லாம் அன்லிஸ்டடாக கேட்கல, இன்னும் பேரை வந்து இதே போடலை, தட் மீன்ஸ் ரிஜிஸ்டர்டே பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் எது கீழே வரும்னா அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் கீழே வரும். ஓகேவா, ஸோ இதான் சிம்பிள் லைன் தான். அடுத்தது செக்ஷன் 8 கம்பெனிஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் செக்ஷன் 8 கம்பெனிஸ் மீன்ஸ் சம்திங் கால் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களோட மெயின் மோட்டிவே சம்திங் சோஷியல் வெல்ஃபேர்க்காண்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. வேறு எந்த விதமான அவங்களோட மோட்டிவுமே இருக்காது. அங்கே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, ப்ராஃபிட் மோட்டிவ் மீன்ஸ் வாட், நம்ம வச்சுருக்க செலவுக்கு அதிகமாக அவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணுறது, கரெக்டாக. பட் அப்படி சார்ஜ் பண்ண மாட்டாங்க, செலவுக்கு ஈக்குவலாக சார்ஜ் பண்ணுவாங்க, கம்மியாக அந்த மாதிரி. என்கிட்ட ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, நான் ஒரு சர்வீஸ் மோட்டிவில் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கால் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இதுக்கும் ஒரு 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு இவங்க வந்துட்டு தன்னோட எந்த ஒரு மோட்டிவ்காண்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷனுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் பண்ணணும். ஓகே, ஹெல்த்னா ஹெல்த்து, அந்த மாதிரி உங்களோட பர்பஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் உங்களோட ஃபுல் திங்ஸுமே இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு திங். அண்ட் தென் செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தா செகண்ட் திங் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் த நோ டிவிடெண்ட் டு த மெம்பர்ஸ்க்கு நீங்கள் எந்த இடத்துலையுமே டிவிடெண்ட் அலோவ் பண்ணக்கூடாது. யார் டிவிடெண்ட் அலோவ் பண்ணுவா, இந்த ஷேர்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட ப்ராஃபிட் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க கொடுத்த ஷேர்ஸ்க்கு அளவுக்கு அவங்களுக்கு டிவிடெண்ட்டாக பிரிப்பாங்க. அது பேர் தான் டிவிடெண்ட், டிவைட் பண்ணி கொடுக்குறோம்ல, ஸோ அதை டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லிஸ்டிங் கம்பெனி பண்ணலாம், ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி பண்ணலாம். உங்கள் பேர் என்னது, உங்கள் பேர் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்,
ப்ராஃபிட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் எப்படி டிவிடெண்ட் அலாட் பண்ணலாம் தானே? ஸோ நோ டிவிடெண்ட் டு த மெம்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டிவிடெண்ட் அலாட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களோட மோட்டிவே ப்ராஃபிட் கிடையாது. கரெக்டாக முதலே சொல்லியாச்சு, உங்களோட மோட்டிவ் ஏதோ சோஷியல் வெல்ஃபேருக்காண்டி அந்த வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணணுங்கிறது அவங்க மோட்டோவாகவே இருக்க போகுது. ஸோ நோ டிவிடெண்ட். ஓகே, இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். தட் மீன்ஸ் 2 கண்டிஷன்ஸ். ஓகே, ஆஃப்டர் தேட் இதுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கா அப்படின்னா, செக்ஷன் 8 கம்பெனிஸ்க்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி இப்போ ஒரு கம்பெனின்னு ஆரம்பித்தா லிமிட்டடாக அன்லிமிட்டடாக எல்லாமே போடுவோம்ல, அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் பின்னாடி என்ன போடும் அப்படின்னா அசோசியேஷன், கிளப்பு, ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை தான் அவங்க பின்னாடி போட்டுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, எல்லா கம்பெனிக்கும் ஏதாவது வந்துட்டு அவங்க அத்தாரிட்டி, தட் மீன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, பர்த் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்கு ஒரு இது கொடுப்பாங்களே, அதே மாதிரி செக்ஷன் 8 கம்பெனிஸ்க்கும் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த செக்ஷன் 8 கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு வேளை ப்ராஃபிட் மோட்டிவில் இல்லை தன்னோட ஆப்ஜெக்டிவ்ஸை ப்ரொமோட் பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா தென் அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்குண்டான எல்லா ரைட்ஸுமே யார்கிட்ட இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரிவோகேஷன் ஆஃப் த லைசன்ஸ். எதுக்கு இல்லை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 விதமான விஷயம் செய்யும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரிவோகேஷன் ஆஃப் த லைசன்ஸை கேன்சல் பண்ணிடும். ரெண்டாவது ஒன்று என்னது அப்படின்னா அமால்கேஷன். அமால்கேஷன் மீன்ஸ் சம்திங். ஓகே, அமால்கேஷன் மீன்ஸ் கால்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. தட் மீன்ஸ் ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, தப்பு நடந்துருச்சு ஒரு செக்ஷன் 8 கம்பெனிஸில். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஓடிட்டுருக்கோம்ல, இப்போ இப்போ நீங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி நீங்கள் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் செக்ஷன் 8 கம்பெனிஸை வேறு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க, அவங்க அதை நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இங்கே தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அமால்கேஷன் மீன்ஸ் இதையும் சேர்த்து விடுறது. நீ தப்பு பண்ணிட்டல, ஸோ இனி நீ ஒர்க் பண்ண வேண்டாம், நீ வந்துட்டு அந்த இதை வந்துட்டு இது கூட சேர்த்துரு, இது நீ ஒன்று கம்பெனியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்ற எல்லா ரைட்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஃபிட் இஸ் எனி ராங், ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அடுத்து 2வது ஆக்ஷன் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. 3வது ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களோட இது எல்லாத்தையுமே என்னவா மாற்றி விட்றது, ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றி விட்றது, அன்லிமிட்டடாக ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றி விட்றது. ஏன்னா நீ ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, நீ ப்ராஃபிட் மோட்டிவில் எதாவது பண்ணுற அப்படின்னா உனக்கு எதுக்கு செக்ஷன் 8 கம்பெனிஸ்னு பேர். ஸோ அதனால் என்ன ஆயிரும், நீ ப்ரைவேட் கம்பெனியாக மாறிடு. அந்த மாதிரி 3 ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்குண்டான ரைட்ஸ் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. ஸோ செக்ஷன் 8 கம்பெனிஸுங்கிறது அந்த ஃபஸ்ட்டு 2 தான் உங்கள் மோட்டிவ்காண்டி தான் நீங்கள் இருக்கணும். அடுத்தது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நோ டிவிடெண்ட் நோ ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக செக்ஷன் 8 கீழே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பாக்ஸாக அதை கிளியராகவும் சொல்லியிருப்பாங்க, அந்த லைன்ஸ்லாம் நான் சொன்னது இருக்கும். ஓகே, அடுத்து ஷேர்ஸ் மீன்ஸ் வாட். ஃபஸ்ட்டு ஷேர்ஸ்னால் கேபிட்டலை பாதியாக டிவைட் பண்ணி ஷேர்ஸ்னு பப்ளிக் கிட்டே கேட்போம்ல, ஸோ அதுதான் எனது ஷேர்ஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், சேம் ஓட்டிங் ரைட்டாக. ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னா, ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் மீன்ஸ் 2 டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க, அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் சம்திங் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியில் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஓகே, அதுதான் அதோட மெயின் திங். ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி, நமக்கு என்ன கொடுப்பாங்க, ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம ஓனர்லாம் கிடையாது, ஒரு கிரெடிட்டார் மாதிரி. அதுவும் ஷேர்ஸ் தான், பட் ஆனால் அது என்னது கிரெடிட்டார் மாதிரியான ஒரு உரிமை இருக்கும். டிவிடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். அடுத்தது வந்துட்டு பேமெண்ட்டும் வந்துட்டு நமக்கு ஒரு வேளை அந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ண போகிறாங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற ஷேர்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ரீபேமெண்ட்டும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட 2 என்னது அப்படின்னா பேமெண்ட், டிவிடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸடாக கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் டிவிடெண்ட்ஸ், ப்ராஃபிட் வரலன்னா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஓகே, டிவிடெண்ட்ஸ் எப்போயுமே ஃபிக்ஸட் ரேட்டில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போயிட்டுருக்கும். அடுத்து ஒருவேளை கம்பெனி வைண்ட் அப் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஷேர்ஸோட ரீபேமெண்ட் அமௌண்ட்டு என்ன ஆகிடும், கரெக்டாக போயிடும். அதான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்கிற 2 மெயின் திங்ஸ். இந்த 2 ரைட்ஸ் தான், அதனால ஞாபகம் வச்சுட்டா போதும். அது ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அது நான் முதலே சொல்லிட்டேன், கம்பெனியோட ஓனர்ஸ் மாதிரி. கரெக்டாக. ஸோ ஓனர்ஸ்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2வது வந்துட்டு ப்ராஃபிட்லேருந்து அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ப்ராஃபிட் இந்த மட்டும் எந்த அளவுக்கு வந்திருக்கோ அந்த அளவுக்கு டிவிடெண்ட். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஃபிக்ஸட் ரைட் தான்.
ஒருவேளை ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் கூட அவங்களுக்கு அதே ரேட்டு தான், கம்மியாக வந்தாலும் அவங்களுக்கு அதே ரேட்டு தான். பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒருவேளை கம்மியாக வந்துச்சுன்னா அந்த வட்டம் டிவிடெண்ட் அவங்களுக்கு குறைவாக வரும், கூட வந்துச்சுன்னா டிவிடெண்ட் அதிகமாக வரும். ஏன்னா அவங்க ஓனர்னால ப்ராஃபிட்லேருந்து அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ்னால் இப்போ வந்து இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ஓட்டிங் ரைட்ஸை சேமாகவும் கொடுத்துருவாங்க. சேம் மீன்ஸ் வாட், நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஓட்ஸ். உங்கள்கிட்ட 10 ஷேர்ஸ் இருக்குன்னா 10 ஓட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸும் இருக்கும். டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் மீன்ஸ் சம்திங் கால்டு, நீங்கள் 4 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 4க்கு 2 ஓட்டு அந்த மாதிரி பிரிப்பாங்க சில நேரம். ஓகே, இந்த மாதிரி இதை ஃபஸ்ட் டைம் பண்ணது யார் அப்படின்னா டாட்டா கம்பெனி பண்ணுச்சு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல 4 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்போ 2, தட் மீன்ஸ் அது பாதியாக குறைக்கிறது. 8 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 4, இப்படி ஓட்டிங் ரைட்ஸை பாதியாக குறைச்சிடுறது. ஏன் அப்படி, இந்த இடத்துல வந்துட்டு சில நேரத்தில் சில கம்பெனிஸ் அதை ட்ரை பண்ணுவாங்க, அப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் மீன்ஸ் டிவிடெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஓட்டிங் ரைட் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சேம் ஓட்டிங் ரைட்டும் இருக்குது, டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட்டும் இருக்குது. டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் மீன்ஸ் சம்திங் அவங்க ப்ரொபோர்ஷனேட்டாக அது பிரிச்சுருவாங்க. ஓகேவா? மற்றபடி நீங்கள் மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஷேர்ஸில் 2 டைப், ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் ஓனர்ஸ். ஓகே, அவங்க தான் கம்பெனியோட ஓனர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுங்கிறது கிரெடிட்டார்ஸ். ஓகே, இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஃபிக்ஸடாக போகும், ஈக்விட்டிக்கு ப்ராஃபிட்லேருந்து எடுப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் நடந்துடும். ஒருவேளை வைண்ட் அப் ஆகிறோம் அப்படின்னா ரீபேமெண்ட் கொடுத்தோன்னா ஈக்விட்டி ஷேர்ஸஸ்க்கு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க ஓனர்ஸ் கரெக்டாக. ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு போகாது. அடுத்தது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் மீன்ஸ் வாட், அதான் முதலே சொன்னல, இட் இஸ் அ சார்ட்டர். சார்ட்டர் மீன்ஸ் வாட், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வச்சுக்க போகிற ஒரு டாக்குமெண்ட் தான் என்னது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ். இதில் மெயின் திங்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னது. மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனாக ஒரு டாக்குமெண்ட் தான். ஓகேவா? கம்பெனி என்னென்ன பண்ண போகுது, கம்பெனியோட பேர் என்ன, எதுக்காண்டி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் எவ்வளோ கேபிட்டலில் ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனுக்காண்டி பப்ளிக்கிட்ட கேட்கும், இந்த மாதிரி மெயின் திங்ஸ் எல்லாத்தையும் எதில் தான் எழுதியிருப்பாங்க, மெமோரண்டம் ஆஃப் த அசோசியேஷனால் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னது, ஆப்ஜெக்டிவ்ஸ். நோ இட்ஸ் ஸ்கோப், அது எந்த அளவுக்கு அதால் இந்த கம்பெனியால் என்ன செய்ய முடியும், எதுக்காண்டி இதை ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபுட் ப்ராசஸ்க்கா, வேறு ஏதாவது மோட்டிவ் இல்லையா, இல்லை மேனுஃபேக்சரிங்கா, அந்த மாதிரி வந்துட்டு எதுக்காண்டி இதை பண்ணியிருக்காங்கிறதோட மோட்டிவாக அதை எழுதிடுவாங்க. ஓகேவா? அதை தாண்டி ஒரு கம்பெனி அந்த பேரில் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்ஸ்க்காண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இந்த சைட் நீங்கள் மெடிசன் பிஸ்னஸை பண்ண முடியாது. ஓகே, மெடிசன் தயாரிக்கிறது இந்த மாதிரி பிஸ்னஸை பண்ண முடியாது. அதுதான் என்னது, உங்களால் அந்த லைனை தாண்டி போக முடியாது. அப்படி போனீங்க அப்படின்னா அதுக்கெலாம் பேர் வேறு, அதெல்லாம் அடுத்து வரும். ஸோ அப்படி போகக்கூடாதுங்கிறத மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் செய்யணும். தட் இஸ் கால்ட் நோ இட்ஸ் ஸ்கோப். அடுத்தது இட்ஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். இப்போ ஒருவேளை உங்கள் கம்பெனியோட பிடிச்சி யாராவது இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் கம்பெனியை பற்றின சில விஷயங்கள் தெரியணும் கரெக்டாக. ஸோ அதனால் அதை பப்ளிக் டாக்குமெண்ட்டாக வெளியே விட்டுருவாங்க. பப்ளிக் டாக்குமெண்ட் மீன்ஸ் வாட், அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், நிறையா வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் மெமோரண்டம் எப்போயுமே பப்ளிக்காக தான் இருக்கும். தட் மீன்ஸ் நெட்டில் அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு கொடுத்து அவங்க தன்னோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. யாரும் உங்கள் கம்பெனியை பற்றி சர்ச் பண்ணாலும் மெமோரண்டம் ஈஸியாக கிடைக்கிறதா எனது பப்ளிக் டாக்குமெண்ட். ஷேர் ஹோல்டர் கேன் நோ இட்ஸ் பவர், ரைட்? ஸோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் கம்பெனியோட பவர் என்ன பண்ண போகிறீங்க, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுப்பாங்க, மெமோரண்டம் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பார்த்து தான். ஸோ ஃபஸ்ட்டு மெமோரண்டம்ங்கிறது ஒரு கம்பெனி என்னென்ன பண்ண போகுதுங்கிறது சொல்ல போகிறது. ஓகே, அடுத்தது கண்டென்ட்ஸ். மெமோரண்டத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது மொத்தம் வந்துட்டு 6 கிளாஸஸ் இருக்கும். ஓகே, எப்பயுமே எல்லா மெமோரண்டத்துலையுமே ஒரு 6 கிளாஸஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நேம் கிளாஸ். ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நேம் கிளாஸ். நேம் கிளாஸ் மீன்ஸ் உங்கள் கம்பெனியோட பேர், லிமிட்டடாக, லைபிலிட்டியாக, அசோசியேஷனாங்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனோட சேர்ந்த ஒரு பேர். அடுத்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கிளாஸ். ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கிளாஸ் மீன்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கிளாஸ்னால் அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, தட் மீன்ஸ் உங்கள் கம்பெனியோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸுங்கிறத ஒரு கம்பெனியோட மெயின் திங். அந்த இடத்துக்கு தான் அவங்க கம்பெனியை பற்றின எல்லா விதமான நோட்டீஸ், நியூஸ் எல்லாமே போகும். ஸோ இந்த ஸ்டேட்டில் எந்த இடத்துல இருக்குது, இந்த தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கீங்களா, அவங்க ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்கும், இல்லை வேறு எதில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்டேட் நேமை தான் நீங்கள் அங்கே வந்துட்டு என்ன பண்ணணும் சொல்லணும். ஓகே, அடுத்தது வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் கிளாஸ் மீன்ஸ் சம்திங் உங்கள் கம்பெனிஸ் நீங்கள் எதுக்காண்டி உருவாக்கியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கிற சொல்கிறதா எனது கம்பெனிஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபுட் மேனுஃபேக்சரிங்னால் நீங்கள் அதை தெளிவாக சொல்லணும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவதுனா அதோட வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு அல்ட்ரா வைரஸ்.
இதை தாண்டி வேறு எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் எனது அல்ட்ரா வைரஸ். இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அல்ட்ரா வைரஸ் நடந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அதோட பேர் தெரிஞ்சுக்கோங்க. அது பேர் என்னது, ஒருவேளை இந்த ஆப்ஜெக்டிவை தாண்டி நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா அது பேர் அல்ட்ரா வைரஸ். அடுத்தது லயபிலிட்டி கிளாஸ். நான் முதல்ல சொன்னேன்ல, லயபிலிட்டிங்கிறப்போ மெமோரண்டத்தில் எழுதுவாங்க இது லிமிட்டடாக, கேரண்டியாக, அன்லிமிட்டடாங்கிறத. இந்த லயபிலிட்டி கிளாஸில் இந்த கிளாஸுக்கு கீழே தான் எழுதுவாங்க நீங்கள் லிமிட்டடாக, லயபிலிட்டியாக, கேரண்டியான்னு. கரெக்டாக வந்துட்டு அது கீழே நீங்கள் வந்துட்டு உங்களோட இதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது கேபிட்டல் கிளாஸ். கேபிட்டல் கிளாஸ் மீன்ஸ் வாட், அத்தாரைஸ்டு கேபிட்டலா, அப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டலா. இப்போ அத்தாரைஸ்டு மீன்ஸ் நீங்கள் வந்து மெமோரண்டத்தில் என்ன எழுதியிருப்பீங்க அப்படின்னா, அத்தாரைஸ்டு மீன்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் நாங்கள் பப்ளிக்காண்டி மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம், ஓகே. மேக்ஸிமம் மீன்ஸ் வாட், இவ்வளோ தான், இதுதான் மேக்ஸிமம் லிமிட். இதுக்கு மேலே நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எந்த விதமான இதுவுமே நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறது தான் எனது மேக்ஸிமம் கால். தட் இஸ் கால்டு கேபிட்டல் கிளாஸ். கேபிட்டல் கிளாஸில் நான் வந்து ஒரு 10 lakh வரைக்கும் தான் நான் பப்ளிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவேன்னு நீங்கள் அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுதான் எனது அத்தாரைஸ்டு கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு கேபிட்டலை தான் மெமோரண்டத்தில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அசோசியேஷன் கிளாஸ் மீன்ஸ் உங்கள் கம்பெனியோட வேறு ஏதாவது ஒரு கம்பெனி அசோசியேஷன் ஆகிருக்கா, அவங்க கொஞ்சம் பாதி ஷேர்ஸ் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அசோசியேஷன் கிளாஸில் சொல்லணும். 1% கம்பெனிக்கு மட்டும் இந்த 6 இதை தவிர இன்னொரு கிளாஸ் இருக்கும். என்ன கிளாஸ் அப்படின்னா சக்ஸஷன் கிளாஸ். சக்ஸஷன் கிளாஸ் மீன்ஸ் நம்ம சொல்கிற நாமினி அவங்க இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து யார் அதை பார்த்துக்கணும், நாமினி பேர் வரணும்ல, அந்த நாமினியோட பேரை சொல்கிறதுக்காண்டி சக்ஸஷன் கிளாஸ்னு ஒன்று அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மெமோரண்டம் ஆஃப் த அசோசியேஷன் on the doctrine of ultra virus, right? Ultra virus means you can see in the picture it is null and void. null and void ரெண்டுமே என்ன அர்த்தம், ஜீரோ. ஏன் அப்படின்னா அல்ட்ரா வைரஸ் மீன்ஸ் அவங்க அந்த இது பார்த்திங்களா ஒரு டஸ்ட்பின் அவங்க கையில் காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ஒரு கம்பெனி, இப்போ நான் தான் ஒரு கிரெடிட்டார், நான் வந்து ஒரு கம்பெனியை பார்க்குறேன். அந்த கம்பெனியை பார்த்துட்டு இவங்க ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நான் அவங்கக்கிட்ட போய் வந்துட்டு என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி அவங்க என்கிட்ட வந்து கேட்குறாங்க, அவங்க ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஆனால் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா மெடிசன் நான் தயார் பண்ணணும், எனக்கு வந்து இந்த மாதிரி கிரெடிட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், கிரெடிட்லாம் கொடுத்துட்டேன். ஓகே, நானும் என்ன பண்ணிட்டேன், கிரெடிட்லாம் கொடுத்துட்டு அடுத்து திருப்பி ரீபே பண்ணும்போது அவர்கிட்ட போய் நான் திரும்பி போய் கேட்கும் போது பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு நாங்கள் பண்ணது அல்ட்ரா வைரஸ். ஓகே, எங்கள் இது பேர் என்னது அல்ட்ரா வைரஸ். ஏன் அப்படின்னா என் மெமோரண்டத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். ஆனால் நான் அவன்கிட்ட வந்து கேட்டது மெடிசின், நீ அதுக்கு எனக்கு தெரியாமல் பணம் கொடுத்துட்ட. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிய வருது அது பேர் அல்ட்ரா வைரஸ். அல்ட்ரா வைரஸ் இஸ் null and void. null and void மீன்ஸ் வாட், ஜீரோ. அது நம்மளால் திருப்பி ரேட்டிஃபையும் பண்ண முடியாது. ரேட்டிஃபை மீன்ஸ் புதுப்பிக்கவும் முடியாது. நம்ம புதுசாக இன்னொரு கான்ட்ராக்ட் அதுலேருந்து போட்டுக்கலாமான்னா அதுவும் முடியாது. ஸோ அதனால் நீ என்ன பண்ணு, இந்த கான்ட்ராக்ட் அப்படியே விட்டுருன்னு அவர் என்கிட்ட சொல்கிறார். ஸோ எனக்கு உடனே கோவம் வருது. அப்போ நான் வந்துட்டு லா கிட்ட போகும்போது லா வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இந்த மாதிரி தான் அதுவும் எனக்கு சொல்லும். ஏன் அப்படின்னா நான் முதலே சொல்லிட்டேன் மெமோரண்டம் ஆஃப் த அசோசியேஷனுங்கிறது பப்ளிக் டாக்குமெண்ட், கரெக்ட். ஸோ அது நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஒரு கம்பெனியை பற்றி சர்ச் பண்ணும்போது அதோட மெமோரண்டம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். எவ்ரிதிங் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கூட அந்த கம்பெனியில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸாக வெளியே வந்துடும். பப்ளிக் டாக்குமெண்ட் மீன்ஸ் நியூஸ் பேப்பரில் போட்டுருவாங்க, இல்லை அப்படின்னா அதோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கும் போது அதை கூட பார்க்காம நீங்கள் ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னா தென் இட்ஸ் யுவர் ஃபால்ட், தென் இட்ஸ் மை ஃபால்ட். இந்த இடத்துல யார் தப்பு, என்னோடய ஃபால்ட், கரெக்டாக. ஸோ அப்போ இதை என்னவா சொல்கிறாங்க, இது முதல்ல இருந்த இனிஷியலி மீன்ஸ் வாட், ஸ்டார்டிங்கில் இருந்தே இது null and void. இதை நம்மளால் புதுப்பிக்க முடியாது. ஸோ இதை நம்மளால் புதுப்பிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் மீன்ஸ் யூ கேன் see that நிறையா வந்துட்டு என்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீன்ஸ் நான் முதலே சொல்கிறேன் மெமோரண்டம்ங்கிறது உங்கள் கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறது தான் மெமோரண்டம். அப்போ இந்த ஆர்டிக்கல்னால் என்னது, முதலேருந்தே நம்ம பேசிகிட்டே இருக்கோமே, ஆர்டிக்கல்னால் என்னது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பட் ஆனால் இது மெம்பர்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்ல போகுது. ஓகே, கம்பெனிங்க அந்த மெமோரண்டம்ங்கிறது கம்பெனிக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உள்ளான ஒரு தொடர்பு. இந்த கம்பெனி என்ன பண்ணும், இந்த கம்பெனியோட பேர் என்ன, இதோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நான் அதை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னு அது பேர் தான் இந்த மெமோரண்டம். பட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த அசோசியேஷனுங்கிறது அப்படி கிடையாது. கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற தன்னோட மெம்பர்ஸ்க்கு உள்ளான ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல போகிறது தான் ஆர்டிக்கல். எப்படி அப்படின்னா மெம்பர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை, யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட்டு, ஒரு விஷயம் பண்ணணுன்னா என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் போடணும், எவ்வளோ ஜென்ரல் மீட்டிங்ஸ் நடக்கணும், நீங்கள் எப்படி இதெல்லாம் பார்த்துக்கணும்னு ஒரு கம்பெனி தன்னோட மெம்பர்ஸ்க்கு எப்படி எப்படிலாம் அலோகேட் பண்ண போதோ அதுதான் என்னது, அதெல்லாம் சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட். ஓகே, இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்.
memorandum is outer, company and the outsiders. Here articles is company and the insiders. Okay, ஸோ செக்ஷன் 5ல் இதை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. என்னது அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம அதில் கிளாஸஸ் பார்த்தாலும் இதுக்குள்ளே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெகுலேஷன்ஸ், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு என்ட்ரென்ச்மெண்ட். என்ட்ரென்ச்மெண்ட்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், என்ட்ரென்ச்மெண்ட் மீன்ஸ் இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு வேர்டு தான். என்ன வேர்டு அப்படின்னா, இப்போ ஒரு வேளை நான் என்னோடய கம்பெனியில் மெமோரண்டமை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஈஸிலி நம்மளால் முடியாது. ஓகே, மெமோரண்டம்ங்கிறது நம்ம நல்லா யோசித்து இந்த கம்பெனி இதெல்லாம் பண்ண போகுது, இதுக்கு இதெல்லாம் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் நம்ம சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு மாற்றிட்டு இருக்க முடியாது. பட் ஆர்டிகல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தானே, மெம்பர்ஸ்குள்ளே அவங்க எப்படி நடந்துக்க போகிறாங்கன்னு சொல்கிறது தானே. ஸோ அதனால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவாக மாற்றுறதுக்கு, இப்படி எல்லா கம்பெனியும் இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரெஸ்ட்ரிக்டிவாக மாற்றுறதுக்குங்கிற ஒரு வேர்டு கொண்டு வந்தது தான் என்னது, என்ட்ரென்ச்மெண்ட். அந்த என்ட்ரென்ச்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு என்ட்ரென்ச்மெண்ட்டுன்னு போட்டு எழுதியிருப்பாங்க. ஓகே, என்ட்ரென்ச்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிகல்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் வெளியே கிரெடிட்டார்ஸ் கிட்ட 10 lakhs வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் அப்படின்னு. அப்போ அதை ஒரு வேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 10 lakhsலேருந்து 15 lakhs நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு கீழே ஏதாவது என்ட்ரென்ச்மெண்ட் பாயிண்ட்டுன்னு ஏதாவது எழுதியிருப்பாங்க. அதை மாற்றக்கூடாது, அதை மாற்றுறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ அப்படி கொடுக்குறதுக்காண்டி ஏதோ ஒன்று எழுதியிருப்பாங்களோ அது பேர் தான் இந்த என்ட்ரிச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ப்ராஃபிட் அட்லீஸ்ட் இந்த அளவுக்காக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் 15 lakh அதை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். உங்கள் ப்ராஃபிட் 15 lakh அந்த சொல்லியிருக்க லிமிட்குள்ளே இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னா யூ கேனாட் சேஞ்ச் த ஆர்டிகல்ஸ் டு 10 lakhs to 15 lakhs அவங்களால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதுக்கு பேர் தான் என்ட்ரிச்மெண்ட். இட்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ரெஸ்ட்ரிக்ஷன், அடிஷ்னலாக அது கொடுக்க போகிற ஒரு கண்டிஷன் டு ரெஸ்ட்ரிக்ட் த சேஞ்ச் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை சேஞ்ச் பண்ணுறத கொஞ்சம் என்னவா கடுமையாக மாற்றுறது தான் என்னது என்ட்ரிச்மெண்ட்டுங்கிறது. கொஞ்சம் அதை ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் அதை ஹார்டாக மாற்றி விட்றது. அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது என்ட்ரென்ச்மெண்ட் போடணும் அப்படின்னா அதோட மேனரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி எழுதி அதை என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரார் கிட்ட நோட்டீஸாக கொடுத்துடணும். அப்படின்னா தான் அவருக்கும் தெரியும், அவர் அதை பப்ளிக் நோட்டீஸில் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நோட்டீஸாக அதையும் கொடுத்துடணும். ஓகே, அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். நிறையா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஈவன் மெமோரண்டம் ஆஃப் த அசோசியேஷனில் கூட ஃபார்ம் டேபிள் ஏ, டேபிள் பி, டேபிள் சின்னு ஏதோ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எந்தெந்த கம்பெனிக்கு என்னென்ன மாதிரியான டேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி தான். அது நீங்கள் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். ஓகே, அதே மாதிரி தான் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸும் என்னது தான், லிமிட்டட் கம்பெனிக்குனா என்னது, அன்லிமிட்டட் கம்பெனிக்குனா என்னது அப்படிங்கிற அதே ஆர்டிகல்ஸ் இருக்கும். அப்புறம் மாடல் ஆர்டிகல்ஸும் இருக்கும். மாடல் ஆர்டிகல்ஸ் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ண போகிற பிஸ்னஸே பண்ணுறோம் அப்படின்னா தென் அதோட மாடல் ஆர்டிகல்ஸை கூட நம்ம வாங்கி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒருவேளை ஆர்டிகல்ஸ் ஆஃப் த அசோசியேஷன்லேயே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, ஏதாவது தப்பு பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதுக்கே வருவோம். என்னது, நான் ஏதோ ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்கிட்ட மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணிக்க கேட்டுச்சு, நானும் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அல்ட்ரா வைரஸ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ இப்போ இன்ட்ரா வைரஸ் நடக்க போகுது. இன்ட்ரா வைரஸ்னால் நவ் யூ கெட் த ஐடியா. இன்ட்ரா வைரஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் த அசோசியேஷனில் தப்பு நடந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் எனது இன்ட்ரா வைரஸ். அல்ட்ரா மீன்ஸ் வெளியே, மெமோரண்டத்தில் தப்பு நடந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் தப்பு தானே, ஸோ அது வெளியே. பட் இன்ட்ராங்கிறது உள்ள இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது தப்பு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு கிரெடிட் வாங்கணும் அப்படின்னா உள்ளே ஏதாவது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போடணும். பட் அதெல்லாம் போடாமல் அவர் என்கிட்ட கடன் வாங்குறாரு அப்படின்னா நான் கொடுத்துட்டேன். அப்புறம் போய் இப்போ அவருக்கு மறுபடியும் என்கிட்ட நான் போய் கடன் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வட்டம் நாங்கள் இன்ட்ரா வைரஸ் பண்ணுறோம், ஸோ இந்த வட்டமும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது மறுபடியும் நான் அதாவது லாட்ட போகும்போது லா என்ன சொல்லிச்சு, இன்ட்ரா வைரஸ்க்கெலாம் நீங்கள் ரேட்டிஃபிகேஷன் தேட முடியாது. தட் மீன்ஸ் நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லி நீங்கள் என்னது ஸ்டில் திஸ் கான்ட்ராக்ட் இஸ் வேலிட், யூ ஷுட் பே த அமௌண்ட் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வரும். ஒன்றுமே இல்லை, இன்ட்ரா வைரஸில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், சரி செஞ்சுக்க முடியும். அல்ட்ரா வைரஸில் தப்பு நடந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இட் இஸ் நல் அண்ட் வாய்ட் ஃப்ரம் த இனிஷியல். நல்லா கேட்டுச்சு, ஃப்ரம் த இனிஷியல் மீன்ஸ் வாட், நம்ம ஆரம்பிச்சதுலேருந்தே அது தப்பு.
பட் இன்ட்ரா வைரஸ் அப்போல்லாம் கிடையாது, அது ஸ்டில் வேலிட் தான். அதில் வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸ் போட்டு இனி இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரியப்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. எம்ஓக்கும் ஏஓஏக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ். MOA டிஃபைன்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கம்பெனி என்னென்ன பண்ண போகுதுங்கிறத சொல்கிறது தான் மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அண்ட் AOA என்னதுன்னா தட் மீன்ஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். எது சொல்ல போது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் அஃபேர்ஸ். ஓகே, அடுத்தது ரிலேஷன்ஷிப். அப்புறம் இது வந்துட்டு யார் யாருக்கு மெமோரண்டம் யாருக்கும் அப்படின்னா கம்பெனிக்கும் அவுட் சைடர்ஸ்க்கும். பட் ஆர்டிகல்ஸ் கம்பெனிக்கும் மெம்பர்ஸ்க்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும். அடுத்து ஆல்ட்ரேஷன். இதை ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்ல லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு. தட் மீன்ஸ் மெமோரண்டத்தில் நீங்கள் ஏதாவது மாற்ற போகிறீங்க அப்படின்னா தென் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இஃப் இட் இஸ் ஆர்டிகல்ஸில் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ஸ் போட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை என்ட்ரின்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னா என்ட்ரின்ச்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். எவ்ரி திங் இஸ் நீட்ஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஓகே, அடுத்தது அல்ட்ரா வைரஸ். தட் மீன்ஸ் வாட்? நீங்கள் பியாண்ட் த பவரில் பியாண்ட் மெமோரண்டம் இல்லை பியாண்ட் அல்ட்ரா வைரஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மெமோரண்டத்தை மாற்றி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது அல்ட்ரா. கரெக்டாக? கேனாட் பி ராட்டிஃபைட், null and void from the initial, right? பட் ஆர்டிகல்ஸை தாண்டி ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்? ராட்டிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது வந்துட்டு ரெண்டு நோட்டீஸ் தான். என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், அடுத்தது இன்டோர் மேனேஜ்மெண்ட். ரெண்டுமே நம்ம இப்போ படித்த அல்ட்ரா வைரஸும் இதையும் பற்றி தான் சொல்ல போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னால் என்ன அப்படின்னா, நான் முதலையே சொல்லிட்டேன், மெமோரண்டத்தில் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்மளால் என்னவே பண்ண முடியாது, ராட்டிஃபையே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ். நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்? அவேராக இருந்து பார்த்துக்கணும். அது எப்படி ஏன் வந்து எதில் அது சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸில் தான் அது சொல்லியிருக்கு. இங்கே பாருங்களேன், வெதர் அ பர்சன் ரீட் அ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் அவர் படித்தாரா படிக்கலையா அதை பற்றிலாம் லாவுக்கு கவலையே இல்லை. லா என்னவா தான் அதை எடுத்துக்கும். ஹீ கம்ப்ளீட்லி ரீட்ஸ் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. 3 லைன்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த லைன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னது அப்படின்னா, நீங்கள் அதை எடுத்து படிச்சிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களாங்கிறத பற்றிலாம் லா வந்துட்டு என்ன பண்ணாது? கவலையே படாது. அந்த லா எதை அப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா லா அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து நல்லா அண்டர்ஸ்டுடும் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் லா எடுத்துக்கும். ஓகே, அப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி மெமோரண்டத்தில் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி தெரியாமல் காசு கொடுத்துட்டேன்லாம் என்ன மாதிரி போய் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் எனது அல்ட்ரா வைரஸ். அது சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் யார் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஏன் இதை வந்து அப்படி அலோவ் பண்ண மாக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி ரீசன் எவ்ரி திங் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். எல்லாமே உங்கள் கையில் கண் முன்னாடி இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கான்ட்ராக்டில் போயிருக்கணும். ஈவன் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கூட என்னவாக இருக்குன்னா பப்ளிக் டாக்குமெண்ட்டாக அவங்க வெளியிட்டுருவாங்க, நியூஸ் பேப்பரில் எதுலையோ நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்ம கவனிக்கல அப்படின்னா தென் இட்ஸ் அவர் ஃபால்ட், ரைட்? ஸோ இதை சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் எனது கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது யாரை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்கிறத நல்லா ஒரு சிம்பிளாக ஒரு லைனில் ஞாபகம் வச்சுக்கணும். யாரை ப்ரொடெக்ட் பண்ணுது? கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணுது. என்னைவா ப்ரொடெக்ட் பண்ணிச்சு அல்ட்ரா வைரஸில்? என்கிட்ட தானே அது நல்ல பாய்னு சொல்லி அனுப்பி விட்ருச்சு. ஸோ அந்த கம்பெனி தான் என்ன ஆயிடுச்சு? என்கிட்ட பணம் வாங்கினதுக்கப்புறமா ஜாலியாக பெனிஃபிட் ஆகிட்டுருக்கு. அப்போ சிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் ப்ரொடெக்ட் த கம்பெனிஸ். ஓகே, அடுத்தது அதே தான் சொல்லியிருக்கேன். MOA AOA or public documents, it protects the company. Outsiders cannot get any right against the company. இந்த 3 பாயிண்ட் தான். எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட்ஸாக இருக்கிறனால நாங்கள் யாரை தான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம்? கம்பெனி தான் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அவுட்சைடர்ஸ்க்கு வந்து கம்பெனி மேலே எந்த ரைட்ஸுமே இருக்காது. என்னால் போய் என்ன பண்ண முடியாது? சியூ பண்ண முடியாது. ஓகே, கேஸ் போட முடியாது. அடுத்தது இன்டோர் மேனேஜ்மெண்ட். நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸில் அல்ட்ரா வைரஸை பார்த்தோம். இப்போ இன்ட்ரா வைரஸ். இன்டோர் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் வாட்? இன்ட்ரா வைரஸ் கம்பெனிஸ் உள்ள இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டில் சம்திங் அதுக்கு ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் என்கிட்ட வந்து என்ன வந்துருச்சு? கிரெடிட்ஸ் வாங்க வந்துருச்சு. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து கரெக்டாக வந்து பணம் கொடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது? தட் மீன்ஸ் அதுக்கடுத்து திரும்பி போய் கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க? இந்த மாதிரி நாங்கள் உள்ள இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டில் சரியாகவே இல்லை, அதனால் இது இன்ட்ரா வைரஸ், போயிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியாது. நான் முதலே சொன்னேன் இன்ட்ரா வைரஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஸ்டில் வேலிட். நம்ம அதை வந்துட்டு என்ன சொல்ல முடியாது? வாய்டுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல. அதை எது கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இன்டோர் மேனேஜ்மெண்ட் கீழே சொல்லியிருப்பாங்க. ஓகே, இன்டோர் மேனேஜ்மெண்ட் கீழே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா
இப்போ உள்ளே என்னென்ன நடக்குதுன்னு ஒரு கிரெடிட்டார் வந்து பார்த்துட்டேவா இருக்க முடியும்? ஈவன் தோ எல்லாமே எனக்கும் தெரியும், ஆர்டிகல்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் எல்லாமே எனக்கு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையும் அவங்க சரியாக செஞ்சுட்டு தான் வராங்களா அப்படிங்கிறத நான் உள்ளே போய் பார்த்துட்டு வர முடியாது. அதெல்லாம் அவங்க தான் வந்து என்ன இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக. ஸோ அதனால் இந்த இடத்துல லா என்ன பண்ணியிருக்கு, நம்மளை காப்பாற்ற போகுது, அவுட் சைடர்ஸை காப்பாற்ற போகுது. ஓகே, அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னால் சிசி கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணும், இங்கே அவுட் சைடர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, இன்சைடர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா தென் த கான்ட்ராக்ட் இஸ் ஸ்டில் வேலிட், கம்பெனி இட்ஸ் ஹவ் டு ரீபே த மணி டு த அவுட் சைடர்ஸ். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் த அவுட் சைடர்ஸ், சிம்பிள், ரைட்? ஸோ பட் இது எல்லா சுச்சுவேஷன்லேயும் வருமானு கேட்டால் வராது. சில சுச்சுவேஷன் இதுக்குன்னு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இர்ரெகுலாரிட்டி. ஃபஸ்ட்டு என்னது இர்ரெகுலாரிட்டி, சஸ்பீஷன், ஃபோர்ஜரி. இதெல்லாம் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இர்ரெகுலாரிட்டி மீன்ஸ் பார்த்த உடனே அது என்ன தெரியுது, எனக்கு ரொம்பவே தப்பாக தெரியுது, இர்ரெகுலராக தெரியுது. முதல்லலாம் அது வந்துட்டு ஒரு கம்பெனிக்கிட்டே என்கிட்ட எப்போயுமே நான் நார்மலாக கிரெடிட் கொடுத்துட்ருப்பேன். அந்த கம்பெனி இப்போ என்கிட்ட வந்துட்டு திடீர்னு எப்போயுமே என்கிட்ட 10 lakhs கிட்ட தான் அவங்க வந்துட்டு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 crore கேட்குறாங்க. அப்போ திடீர்னு அந்த இர்ரெகுலாரிட்டி எனக்கு தெரிய வருது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எதையுமே செக் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சஸ்பீஷன். பார்த்தோன்னே நீங்கள் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுனாலுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. ஸோ பார்த்தோன்னே நான் முதலே சொல்லியிருக்கேன்ல, நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே படிச்சிருப்போம், ஒரு குட்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப டேமேஜாக தெரியுது, இருந்தாலும் பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வந்து செல்லர் மேலே பழிய போடக்கூடாது, அவர் தான் என்னை ஏமாற்றி விற்றுட்டாரு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே பார்த்து ஃபோர்ஜரி, சஸ்பீஷன்ஸ், இர்ரெகுலாரிட்டி இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நீங்களாக போய் விழுந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டா. இன்டோர் மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து ஹெல்ப் பண்ணாது, உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் கீழே வருது.